திரவியம் எங்கள் குருவடி உலகினில் அதிசயம். 20 மலர்களில் ஒளிவிடும் தங்க 20 கதிரவன் அதிசயம். திருவளர் திருவடி திரவியம் எங்கள் குருவடி உலகினில் அதிசயம். 20 மலர்களில் ஒளிவிடும் தங்க 20 கதிரவன் அதிசயம். பூமி மரகதம் பூக்களிதழிடும் பாத மலர்களில் இடம் பெற அவை தவம். தேவி திருமதி தினசரி வழிபடும் கோடி உளமது புரை திருப்புகலிடம். அடிகளாரின் பாதம் பாதம் தொழுவதா இனிய நாள். சித்தனை கண்டோமடி இத்தனை கோலமாய் அற்புதம் சொல்வோமடி அனுபவ பூர்வமா. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். பாலகன் ஒரு சித்தாந்த மார்க்கமுடையவன். அருள்வாக்கு, மனத்தெளிவு, பணிவு, பக்குவத்தை தர வேண்டும். கோழி முட்டை இட்டாலும் கரு உருவாக தேவையான கதகதப்பு வேண்டும். கருத்தரிக்க காலம் வர வேண்டும். அந்த சூழ்நிலைக்கு இயற்கைதான் மூலாதாரம். காலம் கனிந்த பிறகுதான் முட்டையிலிருந்து வெளிவரும் குஞ்சு தனித்து நடக்கும். பக்குவமடைந்த நல்ல கருத்துள்ள மனதில் அகங்காரம் இருக்காது. இயற்கையை பார்த்து செயற்கை உருவாகுகிறது. ஆனால் இயற்கையில்தான் தரம் உண்டு, குணம் உண்டு. இதயத்தில் நல்ல எண்ணங்களை கொண்டு திறன்பட செய்தால் புகழ் கிடைக்கும். கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா? விஞ்ஞானம் கூற முடியாது. இயற்கையின் இதமான சூட்டில் முட்டைக்கரு உருவாகும். மனதில் அமைதியும் பொறுமையும் இருந்தால் நல்ல கருத்துக்கள் உருவாகும். பல கோடிகளால் அமைதியும் நிம்மதியும் கொண்டு வர முடியாது. பல கோடுகள் இணைந்தால்தான் உருவம் கிடைக்கும். அதுபோல பல மனிதர்கள் சேர்ந்தால்தான் நல்ல சமுதாயம் வரும். எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் உண்டு. குடும்பம் நல்ல எண்ணங்களோடு ஒன்று சேர்ந்தால் நிம்மதி கிடைக்கும். மாணவர்களுக்கு அடக்கம், பணிவு, ஒழுக்கம், அன்பு. மாணவர்களுக்கு பாசம் வேண்டும். நல்ல திறமையை நல்ல புத்தியை கொண்டு வளர்க்க வேண்டும். உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் கொண்டு புத்தியில் எழும் கெட்டதை அழிக்க வேண்டும். முட்டையிலிருந்து வந்த உயிருக்கு இருக்கும் பாசத்தை விட குட்டி போட்டு பால் கொடுக்கும் உயிர்களுக்கு பாசம் அதிகம். பெண்கள் பல வேலைகள் செய்ய முடியும். ஆனால் ஒற்றுமையுடன் பொறுமையுடன் இருக்க வேண்டும். நான் எப்படி பல ஆன்மாக்களை ஒன்று சேர்த்து சமுதாய பணியும் விழாக்களும் நடத்துகிறேனோ அதுபோல் நீங்கள் ஒற்றுமையாக இயங்கி பல நல்ல காரியங்கள் வளர பாடுபட வேண்டும். தாய் தந்தையருக்கு மகன் என்ன செய்தாலும் பாசம் இருக்கும். பாலின் தன்மையிலுள்ள புளிப்பு அதை தயிராக்குகிறது. தயிர் மோராகுகிறது. மோரிலிருந்து வெண்ணெய் எடுக்கப்படுகிறது. இதுபோல் ஒவ்வொரு ஆன்மாவும் பண்பட்ட பக்குவமான நிலையை அடைய வேண்டும். அதற்கு ஆன்மாவில் நல்ல எண்ணங்கள் பல வேண்டும். ஒவ்வொரு விழா முடிந்ததும் இதை நான் தான் செய்தேன், நான் தான் காரணம் என்று இருமாப்பு கூடாது. பெண்களுக்குள் பொறாமை பொச்சரிப்பு குழப்புவது கூடாது. வேப்பிலை சின்ன இலையும் பெரிய இலையும் கசப்புதான். சின்ன வெறுப்பும் எண்ணமும் பெரிய பகையும் ஒன்றுதான். இது அன்னையின் அருள்வாக்கு. நன்றி.